ஏன் அதிகாரிகள் வீணடித்தார்கள் என்று தெரியவில்லை. அதற்கு பதில் கஞ்சா கடத்தவனை நீங்கள் பிடிக்கலாம், பாலியல் செய்தவனை பிடிக்கலாம், திருட்டு வேலை செய்தவனை பிடிக்கலாம். அது போன்ற சிறப்பான பணிகளை நீங்கள் செய்து நல்ல பெயர் எடுத்துக் கொள்ளலாம். தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, கஞ்சா என்று பரவிக்கொண்டிருக்கிறது. இதுபோய் இதை கட்டுப்படுத்த முடியாத அரசாக இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை நினைக்கும் போது நம்முடைய மரியாதைக்குரிய காவல்துறையினுடைய நேரத்தை ஏன் அதிகாரிகள் வீணடித்தார்கள் என்று தெரியவில்லை. அதற்கு பதில் கஞ்சா கடத்தவனை நீங்கள் பிடிக்கலாம், பாலியல் செய்தவனை பிடிக்கலாம், திருட்டு வேலை செய்தவனை பிடிக்கலாம். அது போன்ற சிறப்பான பணிகளை நீங்கள் செய்து நல்ல பெயர் எடுத்துக் கொள்ளலாம். நல்லவர்கள் மத்தியிலே ஏன் நம்முடைய நல்ல காவல்துறைக்கு இன்றைக்கு கெட்ட பெயர் என்று நான் வருத்தப்படுகிறேன். நண்பர்களே, இது போன்ற அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கு மக்கள் வெகு விரைவிலே பாடம் கற்பிப்பார்கள். இன்றைக்கு திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப மகளிரும் மாணவர்களுமே தயாராக இருக்கிறார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. இன்னொரு பக்கம் நம்முடைய அரியலூர் மாவட்டம் விவசாயம் சார்ந்த மாவட்டம். விவசாயிகளுடைய வயிற்றிலே அடித்த அரசு மக்கள் விரோத திமுக அரசு. டெல்லியிலே 3 வாரம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறது. கர்நாடக அரசு விவசாயி வயிற்றில் அடிக்க வேண்டும் என்பதற்காக மேகதாது அணை கட்டுவேன் என்று ஒற்றைக்காலிலே நின்று கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அதை தடுப்பதற்கான என்ன பணியை நாடாளுமன்றத்திலே திமுக செய்தது என்று நான் கேட்க விரும்புகிறேன். தமிழக அரசு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் இந்த அரசு மக்களை ஏமாளியாக்கி மீண்டும் தேர்தல் நேரத்திலே தேர்தல் அறிக்கை தயாரிப்பு என்ற பெயரிலே தொடர்ந்து தமிழக மக்களை ஏமாற்ற நினைக்கிறது. தமிழக மக்கள் உங்களிடம் ஏமாற இனி ஏமாளிகள் அல்ல என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். தொடர்ந்து தமிழகத்திலே பல்வேறு நிலைகளிலே போராட்டம், ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் போராட்டம், ஏன் ஆர்ப்பாட்டம்? கொடுத்த வாக்குறுதியை திமுக நிறைவேற்றவில்லை என்பதை இன்றைக்கு மக்கள் கண்டித்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். செவிலியர்கள் ஆர்ப்பாட்டம், போக்குவரத்து துறையினுடைய ஆர்ப்பாட்டம், ஆசிரியருடைய ஆர்ப்பாட்டம், ஜனவரி 6 ஜெக்டோ ஜியோ ஆர்ப்பாட்டம் என்று விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் என்று தொடர்ந்து தமிழகத்திலே ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இந்த நிலை மாற வேண்டும். இந்த நிலை மாற வேண்டும் என்றால் தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் அடித்தளமிட வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.